நெல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லைடா, அடுத்த கெடுக்கிறதுக்கோ அடுத்து கெடுக்கிறதுக்கோ இங்க வேலை இல்லை. போத்தேடி எல்லாம் அடி பண்ணிட்டா வேறு பொருள் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி நம்பி வரை மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்தா பறிப்போல் நீக்கி தருவேன். கடுகளவு குறைச்சு பறிப்புட்டுட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. கோயில் பாளையம் அடியா தாயி கூடவே வந்துட்டு இருக்கனாயா. 1000 சோதனை வந்தாலே அத்தனை சோதனைக்கு இந்த பாலத்துக்கு இருக்க தாய் தேவக்குமா கூட உங்ககிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கனாயா. அதே மாதிரி அரசாங்கத்திலிருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து பணம் வர வேண்டியது இருக்குதாயா, அதை வர வச்சு கொடுத்திருந்தாயி. அது போக சில இடக்கூடு இருக்குது, இடக்கூடுக்கு 3 நாள்ல விட தரனாயா. போதுமா? வா போதாய் நம்ம கொல்லிமலை கருப்பு. கொல்லிமலைக்கு போய் பட்டி முழக்கிறாங்கடா, பட்டி முழக்கிறாங்கடா வந்து நிக்க சொல்லு. அதே மாதிரி ஒரு அடியான ஒருத்தர் கல்யாண காரியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்கலப்பா, வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். தாயே கொட்டி மகள கொல்லிமலை பாவ பட்டி சுத்தி விளையாடி வந்துட்டு இருக்குதாயா. புரியுதா புரியலையா? நீயும் 1000 பக்கம் போய் 1000 பக்கம் கேட்டும் பார்த்துட்டேன். ஒருத்தர் இந்த குறிப்பை சொல்லுத எனக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிற நானும் போடைக்கிறேனாயா. புரியுதா? கருக்கு இருக்குன்னு பயமா இருக்குமாயா, இல்லத்துக்குள்ள ஓரியாட்டம் தூரியாட்டமா இருக்குமாயா, வருமானம் பத்தாது, இல்லத்துக்குள்ள இருக்க முடியாது தாயி. இப்படி 4வது இன்னைக்கு போட்டு சொத்தை அபகரிக்கிறது நடக்குது. புரியுதா? பயப்பட வேண்டாமாயா. இந்த பாதத்துக்கு இருக்க தாய் தவக்குமா நான் இருக்கிறேன். தூக்கி அந்த பாதகொல்ல போட்டு அனுப்பி போடலாம். ஒண்ணு பயப்பட வேண்டாம் தாயி. நல்லபடியா தீர்ப்பு எப்படி கொடுக்குறேன்னு பாரு. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இந்த கூட வந்து நிக்கிறனாயா. என்னை முழு நம்பிக்கையோடு நம்பி நிக்கணும். அதே மாதிரி சொப்பனத்துல வந்து குறிப்பு சொல்றேன். போதுமா? போதாய் வா. அடியா பொன்னாளுக்கு உத்தரவு போட்டிருக்கனாயா. 2 காரியத்தையுமே நடத்தி கொடுத்துறேன். ஒண்ணு கலங்க வேண்டாம். கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போட்டுலாம். அரசாங்க உத்தரவு கொஞ்சம் முன்ன பின் ஆகுமப்பா, வரும்போது உனக்கு சாதிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி தொழில் முறை இன்னைக்கு சோதனை நடக்குதுன்னு சொல்லி புலம்பிட்டு நிக்கிற, ஒண்ணு பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கூட வந்து நிக்கிறனாய புரிஞ்சு நடக்கும். போதுமா? கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போடுற புடிச்சுக்கோன்னு சொல்றேன். ஐயா அங்கார கருப்பண்ணி நம்பி வந்து இன்னைக்கு கடமை போட்டுட்டு நிக்கிற இல்லையா. அதெல்லாம் பயப்பட வேண்டாமப்பா. 1000 சோதனை வந்தது, 1000 வேதனை வந்தது. இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தவக்குறமனு குறை நீக்கி கொடுத்துருக்கனாயா. இனி உன்ற பட்டி பால் போல பெருக்கி பாலான் ஜெகத்து கொடுத்து கட்டுவத்துல முகபத்திலே வச்சு கங்கணத்துக்கு உத்தரவு போடனாயா. புரிஞ்சா? அது போக தொழில் முறையுமே அள்ளிப்படி வந்து போடலாம். நான் இருக்கேன் போ, வரம்போ.
பிரச்சனையில மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா குடும்பம் பிரிஞ்சு கிடக்குதப்பா, இதை ஒண்ணு சேர்த்து கொடுன்னு வந்து என் பட்டியல கேட்டுட்டு நிக்கிது. வர சொல்ல பார்க்கலாம். தாயி சூது நடக்குதாயா, அந்த சூதுல இருந்து மீட்டு கொடுத்து எவ்வளவு சொன்னாயா, சூத மீட்டாச்சு தாயி, பயப்பட வேண்டாம், போய் குளத்தனத்தை பாரு, கூட வந்து நான் நிக்கிறனாயா, எல்லாரும் மங்கம்லாம் அந்த பட்டியல உனைய ஆட்சி செய்ய வைக்கிறேன் தாயி. இது சத்திய வாக்கு, புரியுதா? பயந்துட்டு நிக்க வேண்டாம், பாடம் கப்பிச்சுட்டு இருக்கிறப்போ போகிறோம். பூமி பிரச்சனை ஒண்ணுக்கு ஓரியாட்டா தூரியாட்டா, இந்த பூமி பிரச்சனை நல்லபடியா முடிச்சு கொடுன்னு வந்து என் பட்டியல் நிக்குதடா வெள்ளாம பட்டி. தாயே கருப்ப நான் இருக்கிற தகுதிமான இதே மாதிரி என்னை நம்பி நில்லாயா, எல்லாரும் மங்கமலாம் என்ற ஓட்டை பாதுகாப்பு பண்ணி வருமானத்தை கொடுத்துருந்தாயா. இது சத்திய வாக்கு. இன்னும் சில குழப்பத்தை எல்லாம் போட்டு நிக்கிற, அந்த குழப்பத்துக்கு தாயும் தாக்குமா கூட வந்து நிக்கிறனாயா. போதுமா? துணிஞ்ச நேரத்து வரப்போ குடும்பத்துல ஓரியாட்டா தூரியாட்டா விண்ணப்பட்டு நிக்குது. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்குதுடா. பொண்ணா வர சொல்லு. கல்யாணக்காரியா சவுந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி பட்டியல் நிக்குது. வர சொல்லு. தாயே அங்கார கருப்ப நான் இருக்கிற தகுதி பண்ணிடலாயா, சோதனை நடக்குதுன்னு வந்து என்னை கையேந்தி நிக்கிறியா, இத்தனை சோதனையில இருந்து உன்னை காப்பாத்தின கருப்ப இதையும் காப்பாத்தா விட்டுருவனா கலக்க வேண்டாம் தாயி. அதே மாதிரி ஆதாயத்துல என்னென்னமோ உடைச்சு பேசிட்டா மறைச்சு பேசிட்டா, வரக்கூடிய வருமானத்துல உனக்கு தொழில் ரீதியா அது என்னமோ பல சோதனை நடக்குது, மனம் கைவிட்டு போய் மாட்டிருக்குது, இதை நல்லபடியா மீட்டு கூட அப்படின்னு சொல்லி மனசில் நினைச்சிட்டு நிக்கிறேன். தாயி அதெல்லாம் மனம் முடியாது மீட்டு தரனாயா. இந்த குடும்ப ரீதியா இருக்கிற சிக்கலை நல்லது பண்ணி கைப்பற்றி கொடு அப்படின்னு தேர் நிலை கொடு நிறுத்தியே தீர்வுனாயா. புரிஞ்சுதா? பாடம் கப்பிச்சுட்டு இருக்கிற புரிஞ்சுதா? தேர் நிலை கொடு நிறுத்தியே போடுவேன். அது போக உனக்கு வர வேண்டிய 20 லட்சம் அரசாங்க ரீதியா என்னென்னமோ அப்படி இப்படி நாய் போயிருமா அப்படி சொல்லி பயந்துட்டு நிக்கிறியா. பயப்பட வேண்டாம். போதாயி எண்ணி 3 நாளுக்குள்ள கட்டில கொண்டு போட்டுறேன். அதே மாதிரி அரசாங்கத்துல வந்து வாய் விட்டுறாத, உனக்கு சார்ஜ் கையில கொடுத்துற. போதுமா? ஓ வரந்தாய் வாதாய் போ வர பொண்ணா உன்ற பிரச்சனைக்கு அப்படித்தான். பயப்படாத. அதெல்லாம் இந்த தங்கத்துக்கு எந்த குறையும் வராது. நான் இருக்கிற போது என்னை கையேந்திட்டு உனக்கு என்ன குறை வந்துரு, அதை விண்ணப்படாம காப்பாற்றலாம். நீயும் போகாத தேபாதி இல்ல, போகாத பக்கம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் காரி கை போடுற நேரத்துல கை விண்ணப்பட்டு நிக்குதாயா. இது என்ன ஏதுன்னு தெரியாத முடிச்சுட்டு நிக்கிறியா. பயப்பட வேண்டாமப்பா, இதெல்லாம் எந்த சூதும் கிடையாது. அப்படி இப்படி நல்லா சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாத. நான் என்னை நம்பி வந்து நில்லப்பா, நல்லபடியா முடிச்சு கொடுத்தார. அப்படி என்னதாயே சோதனையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியா. வா வா வா. கம்பி தெரியுதாயா? செயல் கம்பி பலியா சிக்குவார்ல சிக்கி சிக்கி நிக்குதுன்னு நீ நினைச்சிட்டு நிக்கிற. செஞ்ச தப்பருக்கு தவறு நன் போச்சு. புரியாதாயி? நான் நீதியின் பக்கம் தான் வருவனாயா. புரியுதா? அவன் செஞ்சது தப்பா சரியா? சரி, அவனை திருத்தி இந்த கேஸ்ல இருந்து அவனை விலைக்குட்டு வெளியே கொண்டு நிறுத்தனாயா. பயப்பட வேண்டாம், கொடுத்தனாயா. அது போக வருமான ரீதியா நீ சிக்கல் பண்ணிட்டு நிக்கிற. போதா 8 நாளுக்குள்ள விடுதரம்போ. 8 நாள் விடுதரம்போ. ஊட்ட விற்கலாமா இல்ல இன்சூரன்ஸ் பணம் வருமா, இதுல எப்படி அப்படின்னு சொல்லி என் பட்டியல கேட்டுட்டு நிக்குதுடா. வர சொல்லு. நாங்க கருப்பன அண்டி வந்து இன்னைக்கு என் பட்டியல் நின்று இன்னைக்கு எப்படியோ உனக்கு காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. கை முதல் கை விட்டுலாமா, சமாளிக்க முடியல. ஆனா பக்கம் ஈட்டி வாயுது, இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. பழைய சொத்து எப்படி விற்கிறதுன்னு மனசுக்குள்ளாரையும் போட்டு அங்கலா போட்டுட்டு நிக்கிறியா. தாயி கை மாத்தி கை சொத்து வாங்கித்தாரு. புரியுதா தாயி? இதுக்கு ஈடா இன்னொன்னு வாங்கி தரனாயா. இதுல இருந்து சிக்கலை மாத்திக்க. அந்த ராசி அதோட முடிஞ்சு போச்சு. புரியுதா? அந்த இல்ல உனக்கு பேசாது, அதை கை மாத்தி போடு. கூடவே வந்து கொண்டாடி தரனாயா. இது சத்தியமா. அதே மாதிரி இன்சூரன்ஸ் பணம் 6 மாசத்துக்குள்ள வந்து சேரும். போக நோய் நொடி பட்டிக்குள்ள விண்ணப்பட்டு நிக்குது. அது போக பெத்த கண்ணு விண்ணப்பட்டு நிக்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதுடா. வா, எப்படி இந்த கத்தி முனமால் நிக்கணும் எதிரியா.
கத்தி முனமேல நிக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு அக்னியா குதிரை ஆறா பெருகி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறியா ஐயா? நீயும் போகாத தேவாக்கி இல்ல, போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு உடம்புல இன்னைக்கு நோவு நொடின்னு சொல்லி மருத்துவத்துல சொல்றாங்க. நீயும் 1000 பக்கம் போய் இது நல்லதும் பண்ண முடியல, நோவும் அல்ல நொடியும் அல்ல. இதை மருந்து மாயத்தில் நல்லது பண்ண முடியாது. நீயும் பார்த்தாச்சு. அது போக இல்லத்துல ரீதியாகவும் மனசுல புறப்பட்டு நிக்கிறியா ஐயா? வருமான ரீதியாகவும் குறப்பட்டு நிற்கிறது. உடம்பு தொந்தரவு சிக்கல் இதை தீர்த்து கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். உண்டா இல்லையா தாயி? அதுதான் சொல்லிட்டு பாரு. இது நோய் நொடி அல்ல, இது வேற சமாச்சாரம். இந்த சமாச்சாரத்தை நல்லபடி கொடுக்க வேண்டியது எம்பு. போதுமா தாயி? என்னை முழு சோடு நீ எத்தனையோ பக்கம் போய் பார்த்துட்ட, ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடற்கொள்ள நம்பி வந்து நிக்கிறேன். நம்பி நில்லாயா? 3.25 நாள் எடுத்து என்ற பாதகொள்ள போட்டு அமுச்சு கொள்ளலாம். போதுமா? வர்ற வாரமே உடைக்கணும் ஐயா. உடைச்சு என்ற பாதத்துல போட்டு அமுத்திக்கிறேன். உங்க உரை அத்தனையுமே இது போக எல்லாமே நீங்க போயிருவா. போதுமா? ஐயா ஒட்டி மக நாங்க இருக்கிறப்ப நான் இருக்கிற தைரியமா இல்லையே. இன்னையில இருந்து கூட எப்படி கொடுக்கறேன்னு பாத்துக்கா. புரியுதா? 1000 பக்கம் போய் கையெழுத்து பார்த்துட்டு அத்தனை சவாலை சமாளிக்க முடியாம தலை குடிஞ்சு தோத்து வந்து நிக்கிறியா? பாத்துக்கிறப்ப தாய்ந்தோப்புறமா நான் கூட வந்து நிக்கிற தைரியமா இல்லையே. எல்லாரும் பங்கமில்லாம ஓட்டை பாதுகாப்பு பண்ணி கைப்பற்றி கொடுக்க வேண்டியது எப்ப தேடி வந்து புடிச்சுக்கோ. இவா இத முகம்பூசி தெரியுமா சொல்லி இந்த அடியா இதை வச்சுக்கோ. இதை பாதுகாப்புக்கு பத்திரமா வச்சுக்கோ. போ வரணும்.